பணம் பலம் எடுபடாது என்ற ப்ரூவ் ஆகியிருக்கிறது. அது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த தேர்தலில் எது வரவேற்க வேண்டிய அம்சம் என்றால், பணம் கொடுத்தால் ஜெயித்து விடலாம் என்ற சூழல் மாற வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். அப்படி நான் வலியுறுத்தி வந்ததற்கு காரணம், தமிழ்நாட்டில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால், எந்த திட்டத்தை தொட்டாலும் கமிஷன் இல்லாமல் காரியம் நடக்காது என்று கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் தேர்தலின் போது கொடுக்கப்படுகிற பணம். அப்போ அது என்ன நினைக்கிறாங்க, அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினைக்கிறாங்க, தொழிலில் போடுற முதலீடு மாதிரி. இவங்களுக்கு அரசியல் என்பது ஒரு தொழிலாகிவிட்டது. அந்த தொழிலில் போடுகிற முதலீடு என்பது வாக்காளர்களுக்கு கொடுக்குற லஞ்சம் அல்லது தேர்தல் நேரத்தில் வரம்பு மீறி செய்கிற செலவு, இவையெல்லாம் முதலீடாக போய் எதில் எடுக்கிறாங்க, ரோடில் ஆரம்பிக்குது கமிஷன், ரோடில் ஆரம்பிக்குது, ட்ரைனேஜ் போடுறதுல ஆரம்பிக்குது. எங்கிட்ட கேட்டாங்க, சென்னையில் 4000 கோடி செலவு பண்ணதான் அமைச்சர் நேரு சொன்னார், ஆனால் மழை வந்தும் தண்ணி தேங்குது சார், எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்குதே சார், 4000 கோடி எங்கே போச்சுன்னு கேட்டார். மழை வந்தும் 4000 கோடி எங்கே சார் போச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், 4000 கோடி எங்கே போச்சுன்னா சாம்பார் சாரத்தில் போச்சுன்னேன்.